ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சென்னை பெருங்குடியில் அமைந்துள்ள சென்னை மாநகராட்சியின் பெருநகர குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக பரபரப்பு நிலவுகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கசாலி. எப்பயுமே இந்த பெருங்குடி குப்பை கிடங்கு ஒரு தொல்லையாகத்தான் அந்த பகுதி மக்களுக்கு இருந்துட்டு வருது. இப்போ இந்த தீ விபத்தினால அங்குள்ள சூழல் எப்படி இருக்கு? நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வர தீ அணைக்க எத்தனை பேர் அங்க களமிறக்கப்பட்டிருக்காங்க? தீயணைப்பு துறையிலிருந்து விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னை அடுத்த பெருங்குடியில சென்னை மாநகராட்சி சொந்தமான குப்பை கிடங்கு உள்ளது. இந்த குப்பை கிடங்கில் குப்பையில் கொட்டப்பட்டு இருந்த பகுதியிலிருந்து மாலை 3 மணி அளவில் திடீரென தீப்பற்றியது. மற்றும் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீயிலிருந்து போய் அதிகமாக வெளியேறியது. இதனால் சென்னை துறைப்பாக்கம் பல்லாவரம் ரயில் சாலையில் சென்ற வாகனம் கண்டறியப்பட்டது. இது பற்றி தகவல் அறிந்ததும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் துறைப்பாக்கம், மேடவாக்கம், கிண்டி, வேளச்சேரி தீயணைப்பு துறையிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வந்து தீ அணைக்கும் பணிகளில் குப்பையில் முதலில் நெருப்புகள் கன்றுகள் இருப்பதால் அது புகை அதிகமாக இருக்கிறதாகவும் அதை அணைக்கும் பணிகளை பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு தீயை அணைக்கும் பணிகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். தீ அணைக்கும் பணி வேகமாக நடந்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வெயிலின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் இதை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். எதனால் ஏற்படுகிறது, இது தீ அணைக்க என்னென்ன தீ ஏற்படாமல் மேலும் பரவாமல் இருக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் ஆலோசித்து வருகிறார்கள். தற்போது தீயணைக்கும் பணியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி கசாலி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.